நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பவாறு ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் நல்ல கடவுளே, உடைய அளவற்ற இறப்புகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த அருமையான கிறிஸ்து வருகையின் காலங்களிலே உம்முடைய மக்களை நாங்கள் சந்திக்க முடியாது. மக்களோடு இணைந்து உங்களுடைய நற்செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற புதிய வாய்ப்புகளுக்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் திருமறையின் நடைமுறை விளங்கிக் கொள்ள உடைய ஆவியாளர் வழியாக எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறு சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் பிரிவு திருவசனங்கள் 67 தொடங்கி 80 வரை அடங்கிய திருவசனங்களை திருத்திய தமிழ் திருமறையிலிருந்து படிக்க கவனமாக கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் பிரிவு திருவசனங்கள் 67 தொடங்கி 80 வரை. பிள்ளையின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு: இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் ஒழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணில் இருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரவேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து வருகையின் காலங்களிலே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை உங்களோடு கூட இறை வார்த்தையின் வழியாக கொண்டாடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி ஏறெடுக்கிறேன்.
இந்த வாய்ப்பினை நல்கினேன். திருச்சபையுடைய போதகர், சபை மூப்பர்கள், விசுவாச குடும்பங்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறு. ஆண்டவர் இயேசுவை குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசுவை ஆண்டவராகவும் மீட்பராகவும் கடவுளாகவும் நாம் ஏற்று நம்புகின்றபடினாலே பிற மனிதர்களை ஆண்டவர் இயேசுவோடு பெரும்பாலும் நாம் ஒப்பிடுவது கிடையாது. இது நம்முடைய அடிப்படை விசுவாசம். அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டியதும் அவசியம். கம்யூனிசவாதிகள் பார்த்தோம்னால் இயேசுவை ஆண்டவராக கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் விடுதலையாளராக போராளியாக ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? நம்ம தானே இயேசுவை ஒரு பெரும் போராளியாக பார்க்கிறார்கள். அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். முதலாவது கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கு மதம் அடிப்படை கிடையாது. வீட்டுக்குள்ள ஒரு வேளை தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கலாம். பொதுவெளிக்கு வந்துவிட்டால் கொள்கையிலேயே தெளிவாக இருப்பார்கள். சமயம் பற்று என்பது வெளிப்படாது. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதுதான் கம்யூனிஸ்ட்வாதிகளுடைய செயல்பாடு. அப்படி இருக்கின்ற போது அந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, அந்த அணுகுமுறை இயேசுவை போராளியாக, மீட்பர் அப்படின்னாக்கா சமயம் சார்ந்த வார்த்தை, விடுதலையாளர் அப்படின்னா கொஞ்சம் செக்குலரான வார்த்தை இல்லையா? விடுதலை என்ற வார்த்தையை எல்லாருமே பயன்படுத்துகிறோம். சுதந்திர தினத்தை விடுதலை பெருநாள் என்று சொல்லுகிறோம். விடுதலை என்பது சமய வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமய சார்பற்ற சொல், செக்குலர் டேர்ம். மீட்பர் அப்படிங்கிறது ஆன்மீக வார்த்தை. இது நம்முடைய புரிதல். இயேசுவை போராளியாக பார்க்க வேண்டியதும் அவசியம். அப்படி பார்க்கின்ற போது நாம் அதனுள்ளாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற திருச்சபை என்பது ஒரு பெரும் இயக்கம். இந்த திருச்சபைக்கு பெயர் இயேசுவின் இயக்கம். இது பேர் என்ன? இயேசுவின் இயக்கம். அதனால்தான் கத்தோலிக்க திருச்சபை தொடங்குகின்ற போது ஜெசூட் மூமெண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா? இப்போ ஃபாதருக்கு பேர் போட்டவொடனே பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க? JS JM போடுவாங்க. ஜெசூட் மூமெண்ட். அவர் இயேசு இயக்கத்தினுடைய ஆயர். அதான் அதனுடைய பொருள். திருச்சபை தொடங்கின காலத்திலே திருச்சபைக்கு பேரு இயேசு இயக்கம். இந்த இயேசு இயக்கத்தை உருவாக்கியது யார்? திருச்சபை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம என்ன சொல்லுவான்? இயேசுவினுடைய சீடர்களாலே தொடங்கப்பட்டது. ஆனால் இயேசு இயக்கத்தை தொடங்கினது யார்? இயேசு இயக்கத்தை இயேசுவை தொடங்க முடியுமா? தொடங்கினா அது பெரிய சக்சஸா ஆகாது. லுத்தரன் திருச்சபை சொல்றான். லுத்தரன் திருச்சபை உருவாக்குனாரா அப்படின்னா இல்லை. லுத்தர் ஒரு சீர்திருத்த மரபை கற்பித்தார். அது காலப்போக்கிலே லுத்தரன் திருச்சபையாக மாறி இருக்கிறது. அதே போல ஆண்டவர் இயேசு தன்னுடைய பெயராலே ஒரு இயக்கத்தை அவர் கட்டவில்லை. அப்படின்னா அந்த இயக்கத்தை கட்டினது யார்? பிரசவ பகுதியும் படிச்சாச்சு. பதிலுக்கு வெளியே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. குழுவும் கொடுத்துட்டார். யாரு யாரு யார் சொன்னது? யோவான். திருமுழுக்கு யோவான். யோவான் ஸ்நானகன் சொல்றது ஜான் த பேப்டிஸ்ட். முழுக்கு முனிவர் யோவான். அவர்தான் முதலாக ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். அந்த இயக்கத்தை தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய பெயர் புகழ்ச்சிக்காக யோவான் உருவாக்காமல் அதை ஆண்டவர் இயேசுவுடைய மீட்பு இயக்கமாக உருவாக்கினார். விடுதலை இயக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அது இயேசுவின் இயக்கமானது, அது மீட்பின் இயக்கமானது. அது இன்றைக்கு திருச்சபையாக இருக்கிறது. ஆனால் இயக்கமாக இல்லாமல் நிறுவனமாக முடங்கி போயிருக்கின்ற ஒரு சூழலிலே இன்றைய திருச்சபை இருக்கிறது. இது இயக்கமாக இருந்தால் மெம்பர்ஷிப்புக்கு வேலை
கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது. மூவ்மெண்ட்ல யார் வேணாலும் இருக்கலாம், கட்சியில தான் மெம்பரா இருக்கணும். அதுக்கு கவுண்டிங் இருக்கு, சீரியல் நம்பர் இருக்கு. ஆனா இயக்கத்திலே மெம்பர்ஷிப்லாம் கிடையாது. யோவான் இயேசுவினுடைய அந்த மீட்பு செயலை முன் அறிவித்து ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார். வரப்போகிறவர் வேறொருவர், மெசியா இனிதான் வரப்போகிறார், நான் மேசியா கிடையாது என்று சொல்லுகின்ற யோவானுடைய பிறப்பை குறித்து தான் இங்கே படிக்கிறோம். யோவான் எதை செய்ய வேண்டும் என்பதை யோவான் பிறந்த போதே யோவானுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறார். எந்த காலத்திலேயும் நீ உன்னை பெரியவன் என்று சொல்லிக்கொள்ள முயற்சிக்காத, ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்து என்று சொல்லி குழந்தையிலிருந்தே யோவான் தன்னுடைய குழந்தை காலில் என்ன பண்ணுகிறார், ஓதி இருக்கிறார். அம்மாமாருங்க கருவிலே குழந்தை இருக்கின்ற போது ஒரு பாட்டு பண்ணாங்கன்னா அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த பாட்டை எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குழந்தை தானாகவே அந்த ராகத்தை கேட்க என்ன பண்ணுவான், அந்த ராகத்தை உருவாக்கி வச்சிருக்கோம், வார்த்தை மட்டும்தான் அதுக்கு தேவை. இன்னும் கூட என்னன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணுவான் குழந்தை பாடும். ஏன்னா அதுக்கு கருவில உற்பத்தி ஆகின்ற போது அது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய செயல்கள் வெளிப்படுத்தும். பிறந்த பிறகு குழந்தையிலிருந்து என்ன பண்ணுவான், ஆண்டவருக்கேற்ற வளர்ப்பிலே வளர்க்க வேண்டும். 5 வயசு இல்லை 10 வயசு வரைக்கும் அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுத்துட்டு 10 வயசுக்கு மேலே நீங்கள் அந்த பிள்ளையை திருத்தணும்னு நினைச்சேன், திருந்தவே திருந்தாது. ஆமாவா இல்லையா? உண்மையா இல்லையா? வெளியே சொல்ல முடியாது, எங்க போய் நம்ம பிள்ளைய போய் வெளியே காட்டி விடுறது இல்லையா? ஆனால் தெரியும், ஐயா கரெக்டாக சொல்றாரு, இன்னும் தாண்டா சொல்றாரு அப்படின்னு வீட்டில் போய் என்ன பண்ணுவான், கேட்போம். குழந்தைகளை ஆண்டவருக்கென்று கருவில் இருந்தே உருவாகின்ற போதே குழந்தையை ஆண்டவருக்கேற்ற விதத்திலே வளர்க்க வேண்டும். இது பெற்றோர்களுக்கான அறிவூட்டல், என்லைட்டன்மெண்ட். இன்றைக்கு நற்செய்தியே என்னன்னா என்லைட்டன்மெண்ட். God is the God of enlightenment. அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமல் அவர் என்ன பண்ணுவார், ஏற்றி வைக்கிறவர். இன்னைக்கு சங்கீதம், இன்னைக்கு எல்லாமே திருமறை பாடத்தில் அல்மனாக்கில் இருக்கிற டெக்ஸ்ட் பெரும்பாலும் சில நேரத்தில் தவறு. ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் இருக்கிறது தான் சரியான பகுதி. இந்த நாளுடைய பழைய பாட்டு பகுதி ஏசாயா 40ஆம் அதிகாரம், அதே போல் நற்செய்தி பகுதி வாசிக்கேட்ட பகுதி. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிப்போம், மத்திய 11ஆம் அதிகாரத்தை படிச்சு வந்து. ஸோ இந்த இடத்துல God is the God of enlightenment. கடவுள் அறிவொளி ஊட்டுகின்ற கடவுள். என்ன விதமான அறிவொளி? சங்கீதத்திலே பார்க்கின்ற போதும் ஏசாயாவில் பார்க்கின்ற போதும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 35ஆம் அதிகாரத்திலும் 40ஆம் அதிகாரத்திலும் இருக்கிற ஒரு பொதுவான செய்தி என்னன்னா, வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். பாலை நிலத்திலே நம்பிக்கையற்ற நிலையில இருந்து நம்பிக்கைக்கு நேராக வழியை உருவாக்க வேண்டும். நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை அளித்தல் என்பது கடவுளின் வார்த்தையால் மாத்திரமே முடியும். அடிமைத்தனத்தில் இருக்கின்றவர்களுக்கு விடுதலையை அறிவிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தையை விட ஒரு மேலான வார்த்தைகளும் உபதேசங்களும் இருந்துவிட முடியாது. அவரவர் சமயங்களிலிருந்து அவரவருடைய கொள்கைகளிலிருந்து நிறைய நூல்களை, பெரியார் சிந்தனை, அம்பேத்கர் சிந்தனை, இல்லை மார்க்சிய சிந்தனை, இல்லை பிற சமயங்கள் ஆய்ந்தால் பகவத்கீதை, அப்புறம் குரான் என்று பல்வேறு நிலைகளிலிருந்து நல்ல கருத்துக்கள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றுக்குமான எசன்ஸ் எங்கிருந்து இருந்ததுன்னா, நீங்கள் கார்ல் மார்க்ஸாக இருக்கலாம், அம்பேத்கராக இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டில் பெரியாராக இருக்கலாம், யாருடைய கருத்தாக இருந்தாலும் அதனுடைய எசன்ஸை போய் தேடி பார்த்தீங்கன்னா திருமறையிலே இருக்கும். திருமறையிலே இருக்கிறது, இருக்கும் இல்லை, இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் அடித்தளமாக இருப்பது கிறிஸ்தவ திருமறை. அவர்கள் எல்லாம் இந்த
சமூகத்திற்கு எப்படி அறிவொளி ஊட்டுகின்ற தலைவர்களாக மாறினாங்கன்னா, முகலாயர்கள் படையெடுத்த போதெல்லாம் பெரிய புரட்சியாளர்கள்லாம் உருவாகல. ஏன்னா புரட்சி பண்ண நினைச்சாலும் என்ன பண்ணிடுவாங்க, அழிச்சிருவாங்க. ஆனால் ஆங்கிலேய ஆட்சியிலே நடந்தது என்னன்னா, பாதி பேர் பிசினஸ் பண்ணாங்க, பாதி பேர் மிஷினரி ஊழியத்தை செய்தாங்க. 2 பேரும் ஒரே ஒரு வேலை இருப்பான். அதனால ஒருத்தர் வெட்டிக்க முடியாது. அதனால ஒரு பக்கம் மிஷினரி மூவ்மெண்ட் நடக்கும், இன்னொரு பக்கம் பிசினஸ், வளங்களை எடுத்து செல்லுதல் அல்லது வளங்களை மேம்படுத்தி தருதல் என்பது நடந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலையிலே மிஷினரிமார்கள் என்லைட்டன்மெண்ட் ஒர்க்கை பண்ணாங்க, அறிவொளி ஊட்டுகின்ற வேலையை செய்தார்கள். ஏன்னா நீங்க வரலாற்றிலே போய் நாம் என்லைட்டன்மெண்ட் பீரியட் பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கின்ற காலகட்டத்துக்கு பேர் என்ன, அறிவொளி காலம். ஒருவேளை நீங்க பிரசங்கியாராக விரும்புகிறவர்கள் திருச்சபை வரலாற்றை படித்தோம்னா ரெஃபர்மேஷன் பீரியடுக்கு அப்புறம் என்லைட்டன்மெண்ட் பீரியட், அறிவொளி காலம். செக்குலர்ல அறிவொளி காலம்னு சொல்லுவாங்க. இங்கே திருச்சபைக்குள்ளே நவீன காலம் அல்லது போஸ்ட் ரெஃபர்மேஷன் பீரியட் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்தில் தான் கடவுளுடைய வார்த்தை அதிகமாக விதைக்கப்பட்டது. அடிமைத்தனத்திலே வளர்ந்த மக்களே கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிக்க தொடங்கிய போது விடுதலை பணியை செய்கின்றவர்களாக மாறினார்கள். அப்படி விடுதலை பணியை செய்தவர்கள் தான் மிஷனரிகள். மிஷனரிமார்கள் வந்ததனால்தான் இங்கே சீர்திருத்தம் உண்டாயிற்று. பெரியார் பெரிய சமத்துவ தந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பெரியார் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு 100 வருஷத்துக்கு முன்னாலே சமத்துவத்தை ஒரு மிஷனரி செஞ்சிருந்தார். சமத்துவபுரம் என்ன, சாதி பார்க்காம எல்லா சாதியை சார்ந்த மக்களும் ஒன்றாக வாழ்கின்ற இடம். அதை கலைஞர் கொண்டு வந்தார், பெரியாரின் பெயரில் அதை கொண்டு வந்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். பெரியாருக்கே சமத்துவத்தை கற்பித்தவர் அப்படின்னா நம்ம ஆற்காடு திருச்சபையுடைய நிறுவனரான கிறிஸ்டோபர் ஏர்னஸ்ட் கார்ல் ஆக்ஸையர் தான் முத சமத்துவபுரத்தை அமைத்தவர் அவர்தான். இன்னைக்கு இருக்கிற மேல்பட்டாம்பாக திருச்சபை என்னது, சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதனுடைய அடித்தளம். பெத்தானியா என்ற பெயரிலே நீங்கள் யார் வேணாலும் வாங்க, வீடு இல்லாதவர்களே நீங்க எல்லாரும் இங்க வாங்க, நீங்க சாதி மறுப்பு கொள்கை உடையவர்களாக வந்தால் நான் உங்களுக்கு வீடு கட்டித்தரேன் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இன்றைக்கு இருக்கிற மேல்பட்டாம்பாக திருச்சபை. அப்போ ஆசிரியர் எப்படி அதை செய்தார் அப்படின்னா, அதுதான் கிறிஸ்துவின் சிந்தனை. கிறிஸ்து அதை செய்தார். கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவருக்கு இருந்ததினாலே அதை இங்கே பல்வேறு இன்னல்கள் போராட்டங்களுக்கு நடுவே அதை செய்து நிறைவேற்றினார். ஆக்சையரை பற்றின வரலாறு எந்த திருச்சபையிலுமே இல்லை பெரிய அளவில். அவருடைய பணி என்பது மிகவும் பெரியது, ஆனால் பெரிதாக எழுதப்படவில்லை. அது காரணம் என்னன்னா, அவர் உள்ள வரும்போது லைப்சிக் மிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜெர்மானிய அருட்பணி இயக்கத்தின் மூலமாக உள்ள வந்தார். ஆந்திராவில் வேலை செஞ்சிருக்கிறாரு, தரங்கம்பாடியில வேலை செஞ்சிருக்கிறாரு. அவர் சாதி மறுப்பு கொள்கையை உள்வாங்கிறதுனாலே அன்றைக்கு இருந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, அன்னைக்கு அதுக்கு பேர் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை கிடையாது, சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை. அன்றைக்கு இங்கிருந்தவர்களும் சரி, இங்கிருந்தவர்கள் ஜாதியை பிடிப்பிட இருக்கிறார்கள். வேலை நாட்டினருக்கு ஜாதி என்னன்றது தெரியல, அவங்களுக்கு புரியல. ஆனா அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆக்சையரை தனி ஒரு நபரை ஏற்றுக்கிறதா இல்ல சபையே ஒரு பக்கம் நிக்குது, ஜாதியை பிடிப்புல சபை முழுசா நிக்குது. அப்போ ஆக்சையரை சபையை அனுப்புவது, நீ விருப்பத்துக்கு போ, உனக்காக இங்க எல்லாத்தையும் இழக்க முடியாதுன்னு ஆக்சையரை ஒரு அசட்டை செய்து விட்டாரு. அதனால டிஎல்சிலேயே அவரை பற்றின வரலாறு சரியா எழுதி வைக்கல, 2 குறிப்புகள் மாத்திரம்தான் இருக்குது. அன்றைக்கு ஒரு விதையை விதைத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு திருச்சபையிலே பல்வேறு சமூகத்தை சாதி சார்ந்த மக்களாக நாம் திருச்சபையில் இருக்கிறோம். ஆனால் கேஸ்ட் கான்சியஸ்னஸ் அப்படின்றது நம்ம திருச்சபை மக்கள்கிட்ட இருக்காது.
எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்ற உறவோடு நாம் பயணிக்கிறோம். மற்ற திருச்சபையெல்லாம் போனால் சாதிக்கு ஒரு சபை இருக்கா, இல்லைன்னா சாதி சபையை சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் நம்மளுடைய திருச்சபையில் அப்படி இல்லை. இந்த விதமான செய்திகளை இறை மக்களோடு வெளியரங்கமா பேசணும். பேசுவதற்கு தயக்கம், இதெல்லாம் போய் என்ன பிரச்சனை வந்து பண்றதா அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் இயக்கம் இன்றைக்கு நிறுவனமாக சுணங்கி போயிருப்பதற்கு காரணம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு இதை ஒரு விடுதலை சிந்தனையோடு விடுதலை இயக்கமாக இதை பார்ப்பதற்கு நாம் பல நேரங்களிலே தவறி போய்விட்டோம். கிறிஸ்துமஸ் விருந்தா சர்ச்சில் இருந்துதான், கிறிஸ்துமஸ் சபையில் இருக்கிறவங்க தான் தர முடியும். யாரு விதி விலக்கு கிடையாது, எல்லாருமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா பணம் பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கணும்னா சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க நமக்கு தெரியும், அதனால அதுக்குள்ளே முடிச்சுக்கலாம். வெளியில போனால் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. இப்படிப்பட்ட கேள்விகளோடு பல நேரங்களிலே உண்மையான கிறிஸ்துவை சமூகத்திலே கொண்டு சேர்ப்பதிலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அரசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுதல் என்பது பலவீனமானவர்களை பலப்படுத்த வேண்டும். இந்த சமூகத்திலே நலிந்து கிடக்கின்ற மக்களை வலுப்படுத்துகின்ற பணியை நாம் செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த சமூகத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் பிற சமய மக்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டில் கிறிஸ்தவர்களுக்கே உண்டான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடவுளின் வார்த்தை தான். வேற எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கலாம் வேற எது வேணாலும் அட்வான்டேஜா இருந்தால், ஆனால் the word of God, the precious one in the Christian church. ஏன்னா மற்ற மக்களுக்கு இது கிடையாது. பகவத்கீதையை சமஸ்கிருதத்தில் படிக்க முடியுமா? இந்து சமயத்தை பின்பற்றுவாங்க, ஆனால் வேதத்தை கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறதா தெரிஞ்சா வெளியே போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவத்திலே ஒவ்வொரு வாரமும் சிஸ்டமேட்டிக்கா இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். மனமாறலோடு கோயிலுக்குள்ள வருவோம். இன்னைக்கு பேசப்படுகின்ற வார்த்தையிலே என் உள்ளத்தில் இருக்கின்ற பாரங்கள் குறையுமா அல்லது எடுத்து போடப்படுமா என்ற கேள்வியோடு வருகின்றவர்கள் எடுத்து போடப்பட்டதா இல்லையா என்றது முழுசா தெரியாது. ஆனால் இங்கிருந்து போகும்போது கொஞ்சம் நிம்மதியா போகும். ஆமாவா இல்லையா? ஏன்னா கடவுளின் ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுகிறார். அப்போ நலிவுற்றவர்களை திடப்படுத்த வேண்டும். ஆத்துமாவிலே ஒருங்குண்ட மக்களை நாம் ஆறுதல் படுத்தவும் ஆற்றல் படுத்தவும் வேண்டும். யோவானை குறித்து இங்கே சகரியா சொல்லுகின்ற போது, நீயோ பாலகனே, நீ உன்னதமானவருடைய வேலைக்காரர், அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். அவர் என்ன பிரசங்கிக்க போகிறார், எந்த விதமான அரசை நிலைநாட்டப் போகிறார் என்பதை இந்த சமூகத்திற்கு எஜுகேட் பண்ணணும். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு படிக்கிறாங்க. திருச்சபை என்பது ஒரு புரட்சி செய்யப்பட்டு புரட்சியாளர்களுடைய அகந்தான் இது. பல நேரத்தில் நமக்கு அது தெரியாது. நம்ம எல்லாமே புரட்சியாளர்கள் தான். ஏன்னா இங்க கேட்போம், இன்னொரு சமயம் வாய்க்கின்ற போது நம்மளே என்ன பண்ணுவோம், பேசுவோம். பேசணுமா இல்லையா? இப்போ நான் ஐயில் வந்துருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன். மற்ற நேரங்களில் கெஸ்டாக வந்து இறை மக்கள் வந்து என்ன பண்ணுறான், ப்ரீச் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ப்ரீச்சராக நம்ம வந்து வெளியே போய் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக போனோம் அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு சில பண்புகள் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ஐயா உங்களுக்கு ஏதாவது சொல்லுவார், ஏதாவது ஒரு குறிப்பு எடுத்து வச்சோம்னா நாளைக்கு அதை டெவலப் பண்ணி வேற ஒரு பிரசங்கமாக அதை என்ன பண்ணலாம் யோசிப்போம் இல்லையா? அந்த இடத்துல நாம் புரட்சியாளர்கள் இருக்கிறோம். ஏன்னா சத்தியத்தை கேட்கிறோம், சத்தியத்தை அறிவிப்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்கின்ற போது அந்த இடத்திலே நாம் we are the silent protestant. நாம் அந்த இடத்திலே கடவுளுடைய வார்த்தை உள்வாங்கி பிரசங்கிப்பதற்கு நான் என்னை கடவுளின் போர்வாளாக ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன் என்கின்ற போது இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே புரட்சியாளர்கள் தான். இன்றைக்கு சண்டே கிளாஸ் போகலையா, நாளைக்கு அவங்க வந்து ஜூனியர் மினிஸ்டர் இருப்பாங்க, அப்புறம் யூத்தில் இருப்பாங்க, பிசி மெம்பராக இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் வயிறாயிடுவாங்க இல்லையா? இப்போ
இந்த திருச்சபை எதை செய்யுதுன்னா, இந்த சமூகத்தை மாற்று உருவாக்கம் செய்வதற்கான ஒரு புரட்சி பணியை நாம் புரட்சி என்ற வார்த்தை சொல்லாமல் மீட்பு என்ற வார்த்தையின் வழியாக அதை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். தம்முடைய குழந்தையாகிய யோவானை சக்கரை அப்படி வளர்த்தார். ரெண்டு விதமான செய்தி இந்த பகுதிக்குள்ளே இருக்கிறது. ஒன்று, பிரைசிங் தி காட், கடவுளை போற்றி பாருகின்ற பகுதி. அது பார்க்கணும் 67வது வசனத்திலிருந்து 75வது வசனம் வரைக்கும் அப்படி இருக்குது. கடவுளை போற்றி துதிக்க வேண்டும். கடவுள் என்ன செய்கிறார்? இப்ப கடவுள் விடுதலையாக்குகிறார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகின்ற கடவுள், அடிமைத்தனத்தில் இருக்கின்றவர்களை விடுதலையாக்குகின்ற கடவுள். நம்முடைய குலமுதல்வராகிய ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு நாம் எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்த காலங்களிலும் சரி, பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த காலங்களிலும் சரி, அந்தியோகஸ் எபிபனஸுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருந்த காலங்களிலும் சரி, ரோமானிய காலனி ஆதிக்கத்தில் இருந்த போதும் கடவுள் நம்மை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. அது பவுண்டேஷன் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆபிரகாம் என்று சொல்லுகின்ற போது சாராவை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இதை நான் எங்க போனாலும் சொல்லுவேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லுகின்ற போது இதை எப்படி உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, ரெபேக்கா, யாக்கோபு, சில்கா, பில்கா, லேயா, ராகேல், 4 பேரையும் சேர்த்துதான் சொல்லணும். ஏன்னா இவருடைய சக்சஸ்ல அவங்களுடைய கமிட்மெண்ட் இருக்குதுன்றத இந்த பேட்ரியார்கல் சொசைட்டி கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அதனால எல்லா இடத்துலையும் அதை சொல்லுவது. இப்போ ஆபிரகாம் சாராவுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை முன்னிட்டு கடவுள் இஸ்ரேல் மக்கள் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அவர்களை நயமாய் சுட்டி காட்டி, கொஞ்சம் சில நேரங்களை கொட்டி, தயவாய் கொட்டி, அவள் என்ன பண்ணுகிறார்? மீட்டு கொண்டு அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுப்பார். அதே நேரத்தில் அடிமைத்தனத்திலே இருக்கின்ற போது அந்த அடிமைப்படுத்தியவர்கள் அளவுக்கு அதிகமாக துன்புறுத்தினாங்கன்னா அவர்களுடைய கையிலிருந்து ஆண்டவர் விடுவித்து விடுவார். ஆகவே கடவுளாகிய ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை முன்னிட்டு நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை தயவாய் கூட்டி நம்மை சுதந்திரவாளியாக்கி நாம் முற்றிலும் அழிந்து போகாதபடிக்கு நம்மை எஞ்சி இருக்க செய்கிறார். We are not the elected people, we are remnant people. நாம் எல்லாமே நான் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லுவதற்கான உரிமையும் அதற்கான தகுதி நம்மிடத்திலே இல்லை. ஏனென்றால் நாம் எல்லாருமே பாவிகள். We are remnant people. கடவுளுடைய அந்த எஞ்சி இருக்கின்ற அருளால் தான் நாம் எஞ்சி இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை முன்னிட்டு அவர் நீதி தீர்ப்பு வழங்க உட்பட்டால் நாம் என்றைக்கோ இல்பொருளாகி இருப்போம். ஆகவே எஞ்சி இருக்கின்ற கடவுளின் அருளால் நாம் எஞ்சி இருக்கிறோம். ஆகவே சிறையிருப்பிலிருந்து விடுதலை, இருள் நிறைந்த வாழ்விலிருந்து ஒளிக்கு நேராக கடவுள் நம்மை வழிநடத்துகிறார். இந்த விதமான போதனைகள் இல்லாத மக்கள், கடவுளை சரியாக புரிந்து கொள்ளாத, கடவுளுடைய வார்த்தையை ஏற்று உள்வாங்க முயற்சி செய்யாத மக்கள் தான் ஃபெயிலியர் பீப்புளா இருப்பாங்க. ஏன்னா டெசிஷன் மேக்கிங்ல அவங்களுக்கு தெளிவு இருக்காது. அக்யூமுலேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது இருந்தால் தான் டெசிஷன் மேக்கிங்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நாம் தீர்மானம் எடுப்பதிலே வெற்றி பெற வேண்டுமானால் நமக்கு பரந்துபட்ட ஒரு அறிவு நமக்கு தேவை. அந்த பரந்துபட்ட அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடவுளின் வார்த்தைகள் அதற்கான எசன்ஸ், அதற்கான அடித்தளம் என்பதை நாம் உள்வாங்கி ஒவ்வொரு அறிவுரையும் சொல்றவர் யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லது கேட்கும் போது நமக்கு அது பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தாத போல் இருந்தாலும் சரி, நாம் காதிலே கேட்டு மனதிலே ஏற்று வைத்துக் கொள்வோம். நமக்கு அது தேவைப்படும் போது அது என்ன பண்ணும்? ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுவரைக்கும் அது தேவையில்லாத போல் தான் இருக்கும். நாம் படித்த எல்லா விஷயமும் நம்முடைய கான்சியஸ் மைண்ட்ல இருக்காது.
சில விஷயங்கள் கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும், சிலது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும். நமக்கே ஒரு ஆபத்து வரும்போது அது என்ன பண்ணும், திடீர்னு வரும். அது புதுசா வரல, அது நமக்கு உள்ளே இருக்கிறது. அதற்கான ஆற்றலையும் அறிவையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? சிறைப்பட்ட நாம், அடிமைத்தனத்தில் இருந்த நாம் கடவுளின் அருளால் வாழ்வை பெற்றிருக்கிறோம் என்பதை நம்முடைய மனதிலே வைத்து சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், அடிமைத்தனத்தில் இருக்கின்றவர்களை சுதந்திரவாதிகள் ஆக்கவும், அறிவுக்கண் பெறாத மக்களுக்கு அறிவு ஊட்டவும், கடவுள் தான் வாழ்வு என்பதை அறியாத மக்களுக்கு வாழ்வை அருளத்தக்கதாக, வாழ்வை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கடவுளிடத்திற்கு அழைத்து வருகின்ற மக்களாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளை நாம் போற்ற வேண்டும். கடவுள் வரலாற்றிலே எப்படி செயல்பட்டு வந்திருக்கிறார்? அவர் எப்பொழுதுமே அடிமைப்படுத்துகிறவர்களின் சார்பிலே இருந்தவர் அல்ல. அடிமைப்பட்ட மக்களின் சார்பிலே நின்று அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகின்ற ஆண்டவராய் இருந்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் சொல்வார், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து வந்தவர் நான். நீ சும்மா போனா போது என்ன வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. You want to be a grateful person. பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி உள்ளவர்களாக இருந்தா போதும். நீ ஒன்றும் புதுசா என்ன ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இம்மட்டும் உனக்கு பாராட்டப்பட்டிருக்கின்ற தயவுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி விசுவாசத்தோடு இருந்தால் போதும். இது வர்ஷிப். அந்த நன்றி விசுவாச வழிபாட்டிலே வெளிப்பட்டால் போதாது. நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இதுவரைக்கும் பெறாத மக்களுக்கு அது சென்றடைவதற்கு நாம் மீட்பின் கருவிகளாக இருக்க வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு யோவானை சகரியா ஆயத்தப்படுத்துகிறார். படிக்கும்போது 2 பேர் ஆண்டவரை பற்றியும் சகரியா இங்கே யோவானை பற்றி சொல்லுகின்ற போது, காலம் வருகின்ற வரையிலும் வெளிப்படாதபடிக்கு கற்றுக்கொள்கின்ற பணியை மாத்திரம் செய்ய வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டிருந்தது. ஆண்டவர் 30 வயது வரைக்கும் என்ன பண்ணாரு? வீட்டில் பெற்றோர்களோடு இருந்தார். இங்கே யோவான் தம்முடைய காலம் வரும் வரையிலும் பாலைவனத்திலே, மக்கள் புழங்காத இடத்திலே அவர் இருந்தார். இந்த பாலை நிலத்தில் இருக்கின்ற மக்களுக்கு யூத சமயத்திலே 4 விதமான குழுக்கள், 2 குழுக்கள் தான் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். பரிசேயர்னா படிச்சிருக்கிறோம், சதிசேயர் பற்றி படிச்சிருக்கிறோம். செலோத்தேயர், எசீனியர் என்று சொல்லப்படுகிற வேறு 2 குழுக்களும் இருந்தார்கள். அதிலே யோவான் எசீனர் என்று சொல்லப்படுகிற குழுவை சார்ந்தவர். கும்ரான் என்று சொல்லப்படுகின்ற புகை பகுதிகள், இஸ்ரேல் நாடு என்பது பல நூறு கணக்கான மலைகள் நிறைந்த இடம். அதிலே புகைகளிலே வாழ்ந்து பாலைவன பகுதியிலே மக்கள் புழங்காத இடங்களில் இருந்து கடவுளோடு அதிகமாக நேரத்தை செலவிடுகின்றவராக, கற்றுக்கொள்ளுகின்றவராக, போதிக்கின்றவராக அல்ல, கற்றுக்கொள்ளுகின்றவராக யோவான் இருந்தார். காலம் நிறைவேறிய போது யோவான் வெளிப்பட்டு மேசியாவை குறித்த நற்செய்தியை அறிவித்தார். வழியை ஆயத்தப்படுத்தினார். நான் மேசியா அல்ல, மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்திருக்கிறேன் என்கின்ற அந்த தாழ்மையான உள்ளம் யோவானத்திலே வெளிப்பட்டது. இப்ப நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று வளர்ப்பதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது, பிள்ளைகளுக்கு இந்த தலைமுறைக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நாம் சுயமரியாதை பற்றி பேசுறோம். இந்த தலைமுறைக்கு சுயமரியாதைக்கும் தற்பெருமைக்குமான வித்தியாசமே தெரியல. சுயமரியாதைன்னா நம்மளை விட பெரியவங்கள மதிக்க தேவையில்லை. யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் மரியாதை குறைவாக நடந்துக்கலாம். அது அல்ல சுயமரியாதை. பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தாழ்மை இல்லாதவர்கள் வளரவே முடியாது, உயரவே முடியாது. இந்த செய்தியை யோவானையும் ஆண்டவர் இயேசுவையும்
அவருடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்தார்கள் என்பதை சொல்லுவதன் வழியாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அவசியம் ஆசிரியர்களுக்கு மாத்திரமல்ல, பெற்றோர்களாக நமக்கு இருக்கு. நம்ம பிள்ளைய வீட்டில் ஒழுங்கினமா வளர்த்துட்டு பள்ளிக்கூடத்தில் டீச்சர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நிர்பந்தப்படுத்துகின்ற ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுப்பது வீட்டில் செயல்முறைப்படுத்தணும். வீட்டில் பெற்றோராகி நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கத்திலே வளர்க்கணும். அந்த விதமான வளர்ப்பை யோவானுக்கு சகரியா கொடுத்தார். ஒரு ஆசாரியனாக இருந்து சபையினுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொன்னா போதாது, ஐயருடைய பிள்ளைகளை ஒழுங்க வளர்க்கணும். முதல் செய்திகள் இப்ப நான் என்னுடைய பிள்ளைகளை கடவுளுக்கு ஏற்ற சிச்சையிலே வளர்க்கணும், கடவுளுக்காக வளர்க்க வேண்டும், அதுதான் முக்கியம். இப்ப பிள்ளை வளர்ப்பு என்பது கடவுளுடைய அரசுக்காக பணியாளர்களாக பணி செய்வதற்காக நாம் நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒழுக்கத்திலே வளர்க்க வேண்டும். கடவுளுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுதல் என்பது எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும், எல்லாரும் விடுதலையை பெற வேண்டும், எல்லோருக்கும் கற்பிக்கின்ற வேலையை நாம் செய்ய வேண்டும். முந்தின தலைமுறையில பார்த்தோன்னா நிறைய பேரை காட்டினா இவர் தான் என்னை வளர்த்தாரு, இவரால் தான் நான் ஆளான சொல்லுகின்ற அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஐயா இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். சில பேரை குறித்த சாட்சிகள் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த பிள்ளையை அவர் தான் வளர்த்தார், இந்த வார்த்தையாக தான் அந்த பிள்ளைய வீட்டில் செர்வெண்டாக இருக்கும். பட் இருந்தாலும் வெறுமனே செர்வெண்டாக இல்லாமல் படிக்க வச்சு தங்களுடைய பிள்ளைகளை போலவே அந்த பிள்ளையையும் ஆளாக்குகின்ற பெற்றோர்கள் சில ஆசிரியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் வேலைக்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் என்பதல்ல, அவர்களையும் என் பிள்ளைகளை போல உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் நினைக்கிறோம் பாருங்க. அந்த இடத்திலே நாம் என்லைட்மென்ட் பணியை செய்கிறோம், அறிவொளி ஊட்டுகின்ற பணியை செய்கிறோம். என் பிள்ளை வேற, எனக்கு உதவி செய்கிற வேற ஒரு பிள்ளை வேற இல்லை என்று எண்ணுகின்ற அந்த எண்ணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, சகரியாவுக்குள்ள ஒரு பெருந்தன்மை, யோவானுக்குள்ள ஒரு ஒப்படைப்பு. எந்த பெற்றோரும் மற்றவர்களை விட என் பிள்ளைதான் உயர்வாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நினைப்போமா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? என் பிள்ளைய கூட இன்னொரு சின்ன பையனுக்கு வேலை செய்யணும்னு நம்ம பிள்ளைங்க ட்ரெயின் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம் இல்லையா? என் பிள்ளை தான் எனக்கு வசதி, என் பிள்ளை தான் பெரிய ஆளாக இருக்கணும். ஆனால் கடவுளின் சித்தத்தை முன்னிட்டு தாழ்ந்திருக்கவும் கடவுளுக்காக பணி செய்யவும் தாழ்மையின் உள்ளத்தை உடையவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். எல்லாருக்கும் உதவி செய்ய, எல்லாருக்கும் நன்மை செய்கின்றவனாக இரு. ஸ்நாக்ஸை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போதே என்ன சொல்லுவார்? 2 வார்த்தை சொல்லி அனுப்போம். மிச்சம் வைக்காத, யாருக்கும் கொடுக்காத. சொல்றோமா இல்லையா? மிச்சம் வைக்காதன்னு சொல்லி கொடுங்க, யாரும் கொடுக்காதுன்னு சொல்லி கொடுக்காதீங்க. சாப்பிட முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு, மற்றவங்களோட சேர்ந்து சாப்பிடு, வீணாக்காது. இதைத்தான் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். இப்போ பிள்ளைகளை அறிவுள்ளவர்களாக வளர்த்தல் என்பது செல்பிஷா வளர்ப்பது அல்ல. நிறைய முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது மாத்திரமே பெற்றோருடைய வேலை இல்லை. மனிதாபிமான முறையை மனிதனாக வாழ்வதற்கு குழந்தைகளிருந்தே நீ என்ன பண்ண கற்றுக்கொள் என்று பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். பிறருக்காக பணி செய்யுங்கள், குறிப்பாக அடிமைத்தனத்தில் இருக்கின்றவர்களுக்காக பணி செய்யுங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை கற்பித்து வழிநடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இவற்றை செய்வதுதான் கடவுளுடைய அரசுக்கு வழியை ஆயத்தப்படுதல். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, எப்பவுமே ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னாதான் அது பிரசனம் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் முதல்ல ஏற்படுது. அதுக்கு பேரு என்னன்னாக்க கரிஸ்மேட்டிக் பிரீச்சிங். ஆசீர்வாதத்தை நான் பேசினாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்ன்றது அவசியம் கிடையாது. கடவுளின் வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்திலே கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தினால் கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரடியாக வரும்.
என் மூலமா வர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்னாதான் அது அருள்வாக்கு அல்ல. சரிங்களா? அருள்வாக்கு என்பது உங்ககிட்ட தான் இருக்கு. கடவுளுடைய அருள்வாக்கு என்பது உங்கள்கிட்ட வரும். அருளுரை என்பது கடவுளுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு எந்த விதமான ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். வழி ஆயத்தம் பண்ண அழைக்கப்படுகிறோம். பெரும்பாலான நேரங்களில் நாம் ஆசீர்வாதமாக இருப்பது எப்படி என்பதற்கான வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரமே தேடி பிடித்து படிக்கிறோமே தவிர, கடவுள் வாக்குத்தத்தம் கொடுக்கின்ற போது நாம் வாக்குத்தத்த வசனங்களை அறிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆபிரகாம் கடவுள் ஆசீர்வாதம் தருகின்ற போது அப்படியே எல்லா வாக்குத்தத்த வசனமும் தெரிஞ்சு வச்சிருந்தார். அவர் வாக்கு தத்தங்கள் என்பது நாம் அவரை சார்ந்திருக்கின்ற போது அவருடைய ஆசீர்வாதமாக வெளிப்படும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சாட்சியாக மற்றவர்கள் சொல்லுகின்ற போது அதுதான் வாக்குத்தத்தம். சரிங்களா? இப்ப நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் மற்றவர்களை செயலாகவும் வார்த்தையாகவும் சென்றடைகின்ற போது இதுவரை அது பெற்றிராதவர்களுக்கு அது வாக்குத்தத்தமாக மாறும். நாம் அநேக ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம், இன்னும் வாக்குத்தத்த வசனங்களை புரட்டி கொண்டே இருக்கிறோமே தவிர மற்றவர்களுக்கு நாம் வாக்குத்தத்தமாக மாறுவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்பதே குறைவுள்ளவராக இருக்கிறோமா அப்படின்றத ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். சகரியா இதுவரைக்கும் பெரிய ஆசாரியனாக இருந்தார். ஆனால் இப்பொழுது கடவுளுடைய வாக்கு தத்துவமும் வழி நடத்துதலும் வருகின்ற போது அதற்கு தம்மை ஒப்பு கொடுத்து தம்மை மாத்திரமல்ல தன் குழந்தையும் கடவுளுடைய அரசை கட்டி எழுப்புவதற்காக ஆயத்தப்படுத்துகிறவராக பிள்ளையை வளர்த்தெடுத்தார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய அரசுக்கென்று அரசிலே பங்கேற்பதற்காக மாத்திரமல்ல, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவருடைய திருப்பணியாளர்களாக, விடுதலையாளர்களாக, சமூகத்தினுடைய நல்ல ஆசிரியர்களாக, சமூகத்தினுடைய விடுதலையாளர்களாக பிள்ளைகளை வளர்த்தெடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சமாய் இருக்கும்படிக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்குவதற்கு அழைக்கப்படுகிறோம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார், கடவுள் வழியாய் இருக்கிறார், கடவுள் வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தையான கடவுள் வழியாக வருகிறார், வழியான கடவுள் வாழ்வாக நமக்கு வருகிறார், ஒளியான கடவுள் வாழ்வாக இருக்கிறார். ஆகவே வழி, வாய்மை, வாழ்வு, வார்த்தை, ஒளி இது எல்லாமே ஆண்டவர் இயேசுவில் இருக்கிறது. அவருடைய சீடர்களாக நாம் இருப்பது உண்மையானால் நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை மற்றவர்கள் கொண்டு சென்று அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை அளிக்கிறவர்களாக, அருட்கொடைகளை தருகின்ற மக்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆசிரியர் என்ற முறையில பார்த்தோம்னா எல்லாருமே ஒளியாக இருக்கிறார்கள். போதனை பணி செய்யணுமா, அங்கே நாம் ஒளியாக இருக்கிறோம். இல்லை எனக்கு படிக்க வராது, மற்றவங்களுக்கு புத்தி சொல்றாங்கன்னா நமக்கு பெரிய அறிவு இல்லைன்னு பல நேரத்தில் நினைச்சுக்குவோம். செயலால் மற்றவர்களுக்கு ஒளியாய் வழியாய் இருக்கின்ற மக்கள் ஏராளம் உண்டு. இப்போ ஏதாகிலும் ஒரு விதத்திலே நாம் மற்றவர்களுக்கு ஒளியாய், உப்பாய், வாழ்வாய், விளக்காய், வார்த்தையாய், வாக்குத்தத்தமாய் இருப்பதற்கு நாம் நம்மை கடவுளின் பணியாளர்களாக ஒப்புவிப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். வருகின்றவர் வார்த்தையாய் இருந்தவர், ஒளியாய் ஆதியிலே இருந்தவர், இப்பொழுது வாழ்வில் கடவுளாய் மனித கோலத்திலே பிறக்கிறார். அவருக்கு பணிகளை செய்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க சக்கரியாவின் மனநிலையோடு பெற்றோர்களாக, யோவானின் மனநிலையோடு பிள்ளைகளாக பணி செய்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றிகளுக்கும் மூன்று காரணமாக இருக்கிற நன்றி நல்ல கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நமக்கு நன்றிகளை தேர்ந்தெடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டில் பங்கேற்று வார்த்தையை கேட்டிருக்கின்ற மக்கள் ஆண்டவரே இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஆண்டவரே நல்ல எதிர்நோக்குகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் செய்திட வேண்டுமா இடத்திலே மன்றாடுகிறோம்.
உடைய ஆவியான வழியாக நீர் உடைய வார்த்தைகளை வழங்கியிருக்கிறீர் என்கின்ற அந்த எண்ணத்தோடும் அந்த ஒப்படைப்போடும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு நடக்க உடைய ஆவியான வழியாக எங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த காலங்களாக இருக்கட்டும். மழை காலங்கள், குளிர்காலங்களிலே வயதிலே முற்பவர்களாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கு எந்த விதமான பலவீனங்களும் சுகவீனங்கள் வராதபடிக்கு ஒவ்வொருவரை காத்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவ வருகையினுடைய பவனி இப்படிப்பட்ட சிறப்பு நிகழ்வுகளை பங்கேற்கின்றவர்கள் உடல் நலம் குறைபட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றலை தந்து ஒவ்வொருவரும் புதிய ஆக்கத்தோடும் புதிய ஊக்கத்தோடும் எல்லா வழிபாடுகள் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்று ஆண்டவரே திருச்சபையிலே முழுமையான பங்களிப்பு செய்கிற ஆண்டவர் நீர் அவர்களுக்கு போதுமானவர்களாக இருந்தவர்கள் என்பதை கொண்டாடணும். தாழ்மையின் உள்ளத்தோடு யோவானை போல நாங்கள் உமக்கென்று உங்களுடைய அரசுக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற பணியாளர்களாக இருக்கும்படிக்கு ஒப்படைப்பை நீர் தந்து அதன்படி செயல்பட ஆண்டவர்களுக்கு அருள் செய்கிறார்கள். தொடர்ந்து உடைய உன்னதமான பாதுகாப்பு பராமரிப்புக்கும் ஆளுநருக்கும் ஒப்புவிக்கிறோம். இந்த 2023ஆம் ஆண்டினுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையில் வருகின்ற புதிய ஆண்டின் ஆசீர்வாதம் அனைத்து இறை மக்களுக்கும், குறிப்பாக இந்த கர்நாடக குருசேகத்தில் இருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்கும் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நிறைவாயிருந்த ஆண்டவர் அருள் செய்த வேண்டுமாய் உங்களுடைய திருக்கரங்களை ஒப்புவிக்கிறோம். கிருபையின் மேலே கிருபை பெருக ஆண்டவர் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு அருள் செய்கிறார்கள். எல்லா துதி கனம் ஆட்சிமை ஆவற்றும் உமக்கு ஒருவருக்கே ஏற்படும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமைகளை பாதுகாத்து பராமரிக்கும் மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் வாழ்த்துகிறோம். இன்றும் எல்லா காலம் நம் அனைவரும் நீடித்து நிலைத்திருந்து